தமிழ் சினிமா நமக்கு தந்த மிகச்சிறந்த நடிகர்களில் குரு சோமசுந்தரமும் ஒருவர். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் தன்னை அப்படியே இணைத்துக் கொண்டு நாயகன், வில்லன், குணச்சித்திரம் என மாறி மாறி தனது திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடிகர். 10 வருடங்களுக்கு மேலாக கூத்துப்பட்டறையில் இருந்து பல நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்தவர். ஆரண்ய காண்டம் எனும் திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமாகி பின் நாட்களில் ஜோக்கர் எனும் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்ததன் மூலம் இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க செய்தார். அவர் கதாநாயகனாக நடித்திருந்த ஜோக்கர் திரைப்படத்திற்கு மத்திய அரசு சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது கொடுத்து கௌரவப்படுத்தியது. அதன் பிற்காலங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் மற்றும் வில்லன் கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வந்தவர். மலையாளத்தில் வெளியான மின்னல் முரளி திரைப்படத்தில் ஒரு ஆன்டி வில்லனாக நடித்திருந்தார். அந்த திரைப்படம் கேரளாவில் 100 கோடிக்கு மேல் வசூல் பெற்று மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஆசிய கண்டம் சார்பில் நடத்தப்படும் ஏசியன் அகாடமிக் கிரியேட்டிவ் விருது வழங்கும் விழாவில் இவரின் நடிப்பு திறமைக்காக கடந்த 2022ஆம் ஆண்டு ஆசிய கண்டத்திலேயே சிறந்த நடிகர் எனும் மிகப்பெரிய விருதை வென்றிருந்தார் நமது தமிழ் நடிகர் குரு சோமசுந்தரம் அவர்கள்.